ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்கலான்னா, மார்க்கெட் சிச்சுவேஷன் வார் டைமில் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி மணி பண்ணலாம். ஈரானாவது சண்டை போட்டுக்கிட்டோம், அமெரிக்காவை சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனால் நமக்கு எப்படி மணி பண்ணலாம், ஓகேவா? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எப்பயுமே வார் சிச்சுவேஷனில் ஹிஸ்டாரிக்கலாக எப்படி நடந்திருக்குன்னா, வேர்ல்டு வார் டூலையோ 1971, 79 எல்லா வார்லேயுமே ஃபஸ்ட்டு நடக்கிறது பேனிக் செல்லிங். மார்க்கெட் என்ன நடக்குன்னா, வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிப்போம். அது ரீட்டெயில் பிஹேவியர். ஷுவராக மார்க்கெட்டில் இனிமேல் மார்க்கெட் மேலே போகாது, வார் வந்துடுச்சுன்னு செல் பண்ணோன்னே கீழே விழும். நீங்கள் சார்ட் பேட்டர்ன் கூட பார்க்கலாம். அது கீழே வந்தோடனே ஃபஸ்ட்டு பேனிக் செல்லிங் ஃபஸ்ட்டு ஃபேஸ். அதான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு, இன்னும் நடக்குது கூட, சொல்லக்கூட கம்மியாகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுனா, மணி கீழே விழுந்த சில பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ரீட்டெயிலர்ஸஸ் எல்லாம் செல் பண்ண இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணாங்கன்னா பை பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேட் பண்ணுவாங்க. மணி எங்கே ரொட்டேட் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்லேருந்து சேஃப் ஹெவனுக்கு மூவ் பண்ணுவாங்க. அது கோல்டு என்ன நடக்கும்னா, கோல்டு ஒரு ஸ்பைக், ஒரே ஒரு நாள் தான் ஸ்பைக் போயிருக்கும், அதுக்கப்புறம் அக்யூமுலேட் ஆகுது. கோல்டு அக்யூமுலேட் பண்ணுவாங்க. இப்போ இருக்க ஃபேஸ் கோல்டு அக்யூமுலேஷன் ஃபேஸ். கோல்டு அக்யூமுலேட் ஆகும்போது என்ன, மணி எல்லாம் எங்கே மூவ் ஆகுதுன்னா கோல்டில் மூவ் ஆகும். இன்ஸ்டியூஷன் கோல்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டு டவுனில் இருக்கும். அப்புறமா என்ன ஆகும்னா, மார்க்கெட்டு இந்த சேஃப் ஹெவனில் மூவ் ஆனது அக்யூமுலேஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு ரெக்கவரி ஃபேஸ்க்கு மூவ் ஆகும். மார்க்கெட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மணியை ரெக்கவர் பண்ண மூவ் பண்ணுவாங்க. அது மறுபடியும் சேஃப் ஹெவன்ஸ்லேருந்து மணி எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டில் புஷ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவாங்க. மார்க்கெட்டு ஸ்லைட்டாக ரெக்கவர் ஆகும். மார்க்கெட் ஸ்லோவாக, அது இன்னும் நடக்கலை, பட் ஓவர் 1 or 2 monthஸில் நடக்கும். மார்க்கெட் நடக்கும், மூவ் ஆகும். அதுக்கப்புறமா க்ரோத் ஃபேஸ் போகும். இப்போ க்ரோத் ஸ்டாக்கெல்லாம் எதெல்லாம் நீங்கள் விற்றீங்களோ, அது அக்யூமுலேஷன் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் மூவ் ஆகும். ஸோ 4 ஃபேஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. வார் டைமில் 4 ஃபேஸ் ஆஃப் த மார்க்கெட். ஃபஸ்ட்டு பேனிக் செல்லிங், அதான் நடக்குது இப்போது. நெக்ஸ்ட்டு அக்யூமுலேஷன், போத் கோல்டு அண்டு ஸ்டாக்ஸை அக்யூமுலேட் பண்ணுறாங்க. அது செகண்ட் ஃபேஸ், அது இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் ரெக்கவரி என்ன நடக்குன்னா, ஸ்லோவாக ரெக்கவர் ஆகும். மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். கோல்டு ஹெவனும் ஸ்லோவாக மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபேஸு க்ரோத் ஃபேஸ். அதில் மறுபடியும் மார்க்கெட் செம்ம ஸ்பீடாக மூவ் ஆகும். ஸோ அதனால் இப்போ ரைட் டைம் டு அக்யூமுலேட் யுவர் ஸ்டாக்ஸ். க்ரோத்